சிபி. ஜானு. சிபி. சொல்லு சிபி, என்ன? ஜானு, இந்த கிராமத்துல எல்லாம் பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல, இந்த சினிமால கூட காட்டுவாங்களே. ஆமா, அதுக்கு என்ன? இல்ல ஜானு, மத்தவங்களுக்கு நியாயம் சொல்லும்போது அது ஒரு அட்வைஸ், ஈஸியா சொல்லிடலாம். அதுவே நமக்குன்னு வரும்போது நாம கொஞ்சம் சுயநலமா தானே யோசிப்போம். நீ என்ன சொல்ல வர? இல்ல ஜானு, இப்போ அந்த ஃபேமிலியில ஒரு பிரச்சனை, நீ ரொம்ப கரெக்டான ஒரு முடிவை சொல்லிட்ட. அந்த பொண்ணு மேலேயே எந்த தப்பும் இல்லை. நீ சொன்ன முடிவுல அவங்களும் ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. ஒருவேளை, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன், ஒருவேளை தமிழ் அந்த பொண்ணோட இடத்துல இருந்து நீ அந்த பாட்டியோட இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்ப? நான் தமிழ புரிஞ்சிருந்திருப்பேன். என்ன பேசுற நீ? ஊருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? சொல்லு சொல்லு. ஜனமா. சொல்லு தமிழ். சும்மா ஒரு பேச்சுக்கு. என்ன? நான் அந்த குடும்பத்துல நடந்த மாதிரியே என் எதிரியோட பொண்ணா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறியா? அதான் சொல்லிட்டேனே தமிழ். அதுல ஜனமா. வேற என்ன? தமிழ், ஏன் தயங்குற தமிழ்? கேளு. அது ஒண்ணும் இல்ல ஜானு, தமிழ் ஒன்ட்ட ஓப்பனா பேசினா அவ ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறா, அதான். ஏன் நான் என்ன பேயா பூதமா? அதானே. கேளு தமிழ். அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஜனமா. சிபி, கொஞ்சம் சும்மா இருங்க. தமிழ், என்ன விட நான் உனக்கு கொடுத்திருக்க இடத்த வேற யாருக்குமே கொடுத்ததில்ல. நீ என்ன வேணாலும் கேட்கலாம், தைரியமா கேளு. அது ஒண்ணு இல்ல ஜனமா. உங்களுக்கு உங்க பொண்ணு ஜெயராணி மேடம் சுத்தமா பிடிக்காதுல்ல ஜனமா? ஒருவேளை நான் ஒருவேளை ஜெயராணி மேடமோட பொண்ணா இருந்தா நீங்க தமிழ். நிறுத்து. அந்த குடும்பத்துக்கும் அந்த அம்மாக்கும் பகைதான். அந்த பகை அவங்களுக்கு எப்ப வேணாலும் சரியாகும். ஆனா எனக்கும் ஜெயராணிக்குள்ள இருக்கிறது நம்பிக்கை துரோகம். அந்த துரோகத்தை என்னால எப்பவுமே மன்னிக்க முடியாது. ஒருவேளை நீ அந்த வீட்டு பொண்ணா இருந்தா நான் உன்னை மொத்தமா தலை முழுகிட்டு போயிடுவேன்.